அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். வாழ்க்கையில முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொரு நேரத்திலையும் வரும். நாம் விரும்பியதை அடைவதா, தேவையானதை அடைவதா அப்படின்னு. நம்ம பல விஷயங்களை விரும்புறோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் பேர்ல அதுக்கு விருப்பம் இருக்கும். அதுக்கு ஐஸ்கிரீம் எப்ப பாரு அம்மா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? விரும்புவதை அடைவதுன்றது வேற. தேவையானதை அடைவதுதான் பெரிய அளவுல நம்மை மாற்றும், முன்னேற்றம். அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த பத்தின தெளிவுலாம் ரொம்ப நிறைய இருக்குது. சில பிள்ளைங்கிட்ட பேசக்கூட முடியாது. என் பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பையன் அங்கேருந்து வந்தான். அங்கிள், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் கேள்டா கண்ணான்னு. ஒரு ஊர்ல ஒரு பேய் இருந்தது. ஏன் இருந்தது அப்படின்னா, எனக்கு ஒன்றும் புரியல. தெரியலடா கண்ணான்னு. அது இஷ்டம், அது இருக்குது, இதுல உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு போயிட்டான். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு குட்டி பையன் அங்கேருந்து வந்து, அங்கிள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் காலையில எழுந்து கருப்பு பேண்ட் போட்டு, கருப்பு ஷர்ட் போட்டுக்கிட்டு, கருப்பு சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு, கருப்பு கலர் கார்ல போய் கருப்பு பெயிண்ட் அடிச்ச வீட்டு முன்னால் நின்று அந்த வீட்டு கதவை தடன்னு தட்டுறாரு. ஏன் தட்டுறாரு அங்கிள் அப்படின்னா, தெரியலையப்பா ஏன் தட்டுறாரு அப்படின்னா, அந்த வீட்டுல காலிங் பெல் வேலை செய்யல அங்கிள், அதான் கதவை தட்டாருன்றான். இந்த பிள்ளைங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கே பயமா இருக்குது. எப்படிலாம் யோசிக்கிறாங்க. இது பிள்ளையினுடைய குறும்பே தவிர இது வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ உதவி செய்யுமா? இப்படி சிந்திப்பது என்பது மாற்றி சிந்திப்பதற்கான ஒரு அடையாளமே தவிர, சில சமயங்கள்ல லேட்டரல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உதவி செய்யும். ஆனால் அந்த சூழலுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டுமே தவிர, எதை நாம் விரும்புகிறோமோ அதை செய்யக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் என்பது விருப்பத்துக்குரியது, உடம்புக்கு தேவையானதா என்பதை தெரிந்து செயல்பட வேண்டும். பண்டித நேருஜி ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அப்போ நம்ம புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு வராங்க. அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகிறவர், சுதந்திர போராட்ட இயக்கத்துல ரொம்ப முனைப்பா இருக்கிறவர். அந்த புதுக்கோட்டையினுடைய சமஸ்தானம் இருக்கிறாரே, அவர் பெரிய ஆங்கிலேய ஆதரவாளரா இருக்கிறார். இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே, கார்ல நேருஜியினுடைய கார் வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் அங்க ஒரு விதி போட்டார். என்ன? நேருஜியினுடைய கார் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்குள்ள நுழையவே கூடாது அப்படின்னு. அவர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று அவசரமா ஏற்றி அந்த கடிதத்தை புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய எல்லையில் நிற்கிற அந்த காவல்காரரை கொடுத்துட்டார். நேருஜி என்ன பண்ணாரு? காரை நிறுத்திட்டு அவரும் அவர் கூட வந்த உதவியாளர் 2 பேரும் நடந்தே புதுக்கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க. இந்த தகவல் போயிடுச்சு. அங்க பாருங்க, உங்க கார் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க, எப்படி வந்தீங்கன்னு நேருஜி கேட்டாரு. தப்பா, என்னோட கார் வரக்கூடாதுன்னு தான் சட்டத்துல இருக்குது, நான் வரக்கூடாதுன்னு இல்ல. நான் வரலாம், கார் தான் வரலாம். அங்க பத்தியா காரை நிறுத்திட்டேன், தோ நான் நடந்துதான் வரேன், உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் உண்டா, உன் விதியை நான் ஏதாவது மீறிட்டுதான் அப்படின்னு கேட்டார். இப்ப பாருங்க, சமஸ்தானத்தினுடைய விருப்பம் நேரு அவர்கள் வரக்கூடாது என்பது. ஆனா இந்த சூழல்ல எப்படி செயல்படுவது தேவை என்பதை தெளிந்து அவர் செயல்பட்ட காரணத்தினால் சட்டத்தை கூட புறங்கையால் தள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது. குழந்தைத்தனத்திற்கும் ஒரு மேதமைத்தனத்திற்கும் உள்ள வித்தியாசம், குழந்தைகள் விரும்பியதைத்தான் அடைய வேண்டும் என்று எண்ணும். ஆனால் மேதமை உள்ளவர்கள் விரும்பியது எது என்பதை விட தனக்கு தேவையானது எது என்கிற தெளிவோடு இருப்பார்கள். பிப்ரவரி மாதம் காதலர் தினம் அப்படியே உலகம் முழுக்க பெரிய அளவுல கொடிகட்டி பறக்கிற விஷயம் இளைஞர்கள் மத்தியில. ஆனா கவனமாக இருக்க வேண்டியது, நான் விரும்புகிற பெண் என்னை விரும்புகிறாளா? நான் விரும்புகிற பெண் வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பாளா என்கிற கோணத்திலெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே தவிர, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கு ரோஸ் கொடுக்கணும் என்பது பருவத்தில் ஹார்மோன்கள் செய்கிற கோளாறு அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் பெண்களுக்கும், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறான், ஸ்மார்ட்டா இருக்கிறான், முச்சால்மா இருக்கான், காமெடியா பேசுறான், அதெல்லாம் ஒரு விதம். ஆனால் இது வாழ்நாள் முழுவதையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிற முக்கியமான முடிவு. இது நாடகங்களையும் திரைப்படங்களையும் தோழியர்கள் தோழிகளை பார்த்தும் அவர்களைப் போல இந்த காலகட்டத்தில் செயல்படுவது என்பது உங்கள் விருப்பத்தினால் உந்தப்படுகிறீர்களா, உங்கள் தேவைகளுக்காக உந்தப்படுகிறீர்களா என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 4 வருஷம் முந்தைய 5 வருஷத்துக்கு முந்தி இதே மாதிரி வேலண்டைன்ஸ் டேல பெருசா கொண்டாடினவங்க எத்தனை பேரு இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக குடும்பம் நடத்துகிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா
நம்முடைய சர்க்கிள்லயே கூட அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சரியாக எடை போட்டு தீர்மானித்தவர்கள் வெற்றிகரமாக நடைபோடுகிறார்கள். எப்படி? சரியாக எடை போட்டு தீர்மானித்தவர்கள் இன்றைக்கு வாழ்வை நடைபோடுகிறார்கள் வெற்றிகரமாக. ஆனால் உணர்ச்சி வேகத்தில் விருப்பத்தின் காரணத்தினால் செயல்பட்டவர்கள் இப்பொழுது பார்த்தால் இல்லறமும் அவர்களுக்கு கொஞ்சம் முன்பின்னாகத்தான் இருக்கும். காரை விட்டுட்டு நான் நடந்து வருவதற்கு தயார் என்று சட்டத்தை கூட தன் புறங்கையால் வைத்த நேருஜியினுடைய அந்த மேதமை, அந்த நேரத்திற்கு தேவையான வகையில் செயல்படுகிற அந்த இயல்பு, அதே போலத்தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலும் நம்முடைய இளைஞர்களுக்கு அந்த குணம் தேவை, அந்த அணுகுமுறை தேவை. திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் ஊடகங்களிலும் காதல் வாழ்க்கை என்பது ஆனந்தமும் சிரிப்பும் சிலிர்ப்பும் நிரம்பியதாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே யாரோ ஒருத்தருடைய கற்பனையில் தோன்றியது. அது எல்லாமே யாரோ ஒருவர் எழுதி கொடுத்த செயற்கை வசனங்களை செயற்கை முகப்பூச்சுக்களோடு நடிப்பாக வருவதை நம்முடைய பிள்ளைகள் நம்பி வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும்னு வாழ்க்கையில் பாதை மாறி போய்விடக்கூடாது. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற வேறுபாட்டை தெரிந்து கொள்வதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியும் இருக்கிறது. ஒவ்வொரு செயலினுடைய வெற்றியிலும் இருக்கிறது. சின்ன தீர்மானங்கள் தான் பெரிய விஷயங்களை முடிவு செய்கின்றன. சின்ன சின்ன செங்கற்கள் தான் பிரம்மாண்டமான கட்டிடத்தின் வடிவத்தையும் ஆயுட்காலத்தையும் தீர்மானிக்கின்றன. உங்களின் சின்ன சின்ன விருப்பங்களை விட சின்ன சின்ன விஷயங்களும் தேவைதானா என்று சிந்தித்து முடிவெடுப்பதில்தான் உங்கள் வாழ்வின் வெற்றி இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.